வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். 28 நாட்களில் இலங்கை கடற்படையால் 88 தமிழக மீனவர்கள் கைது. தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரியும் உரிய தூதரக வழிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கை வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை கோயம்பேட்டை சுற்றியுள்ள ஆம்னி பேருந்து பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வரும் 11ஆம் தேதி திமுக ஆர்ப்பாட்டம். ராமேஸ்வரத்தில் உள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம். டீப் ஃபேக் வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்களை கண்டறிந்து அவற்றை முன்கூட்டியே நீக்குவதற்கு சமூக வலைதளங்களுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும். நாடாளுமன்றத்தில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். போட்டித் தேர்வு முறைகேடுகளுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ரூபாய் 1 கோடி வரை அபராதம் விதிக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றம். முன்னதாக மக்களவையில் மசோதா நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவையில் நிறைவேற்றம். சென்னை செம்மொழி பூங்காவில் இன்று மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பெரியவர்களுக்கு 15 ரூபாயும் குழந்தைகளுக்கு 10 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூல். மேட்டூர் அணையில் இருந்து கூடுதலாக இன்று வரை தண்ணீர் திறக்கப்படும். மேட்டூர் அணையிலிருந்து 2 TMC தண்ணீர் திறப்பு நேற்றுடன் நிறுத்தப்பட இந்த நிலையில் சம்பா பயிர்களை பாதுகாக்க ஒரு நாள் நீட்டிக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க நாடு முழுவதும் 96.88 கோடி வாக்காளர்கள் தகுதி. இளம் தலைமுறையினர் வாக்காளர்கள் 2 கோடி பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். போலி ரசீது தயாரித்து வணிகம் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேட்டில் ஈடுபடுவோரின் GST பதிவை முடக்கம் செய்ய அதிகாரிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி உத்தரவு. புற்றுநோயை உருவாக்கும் ரோடமைன் B எனப்படும் ரசாயன பொருட்கள் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்க தடை. புதுச்சேரி கடற்கரை சாலையில் வட மாநில இளைஞர்கள் ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்வதை உணவு பாதுகாப்பு துறையினர் கண்டுபிடித்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு. ஒரு காலத்தில் முதலமைச்சர், தற்போது பிரதமர் நிதி ஒதுக்கீட்டில் தங்கள் சொந்த பணத்திற்காக மத்திய அரசிடம் குஜராத் மாநில அரசு கையேந்தி நிற்க வேண்டுமா என்று பிரதமர் மோடி முதலமைச்சராக இருந்தபோது பேசிய வீடியோவை X தளத்தில் வெளியிட்டார் MP கனிமொழி. MP கனிமொழியின் வீடியோ தற்போது வைரல். அதிமுக தொடங்கிய திட்டம் என்பதால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கிடப்பில் போட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட திறக்கவில்லை. வெற்று வசனம் பேசிய 3 ஆண்டுகளை தமிழக அரசு வீணடித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. அதிமுகவை சேர்ந்தவர்களை தேடி பிடித்து பாஜகவில் சேர்த்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை
மண் குதிரை என்றும் அவரை நம்பி யாரும் ஆற்றில் இறங்க மாட்டார்கள் என்று நெல்லையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கொங்கு மாவட்டங்களில் பெறப்படும் வரியினை மற்ற மாவட்டங்களுக்கு பிரித்து வழங்குவது ஏன்? அந்தந்த மாவட்டங்களில் பெறப்படும் நிதியை அந்தந்த மாவட்டங்களுக்கே வழங்காதது ஏன் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பேட்டி. சென்னையில் 10 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னை நுங்கம்பாக்கம் கோத்தாரி சாலையில் கட்டுமான நிறுவன அதிகாரியின் வீடு, தியாகராயர் நகர் லேண்ட்மார்க் ஹவுசிங் ப்ராஜெக்ட் நிறுவனம் என 10 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. உளுந்தூர்பேட்டை அருகே அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சாப்பிட்ட 12 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம். அங்கன்வாடி மையத்தில் இருந்த மதிய உணவில் பூச்சி இருந்ததாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை. தற்போதைய சூழலில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் பூஜ்ஜியம். ராகுல் காந்தியின் குடும்பத்தாரே காங்கிரசின் முகமாக செயல்பட்டால் காங்கிரசுக்கு எதிர்காலமே கிடையாது என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகள் சர்மிஸ்தா ராகுல் காந்திக்கு கடிதம். சென்னை விமான நிலையத்தில் 2.33 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் பறிமுதல். வெளிநாட்டிற்கு வைரக்கற்கள் கடத்தப்பட்டிருப்பதாக மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் சென்னையை சேர்ந்த ஒருவர் கைது. முன்னாள் பிரதமர்கள் உள்ளிட்ட 3 பேருக்கு பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வரவேற்பு. தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் வரும் 13, 14ஆம் தேதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். மூன்றாவது ஆண்டை நெருங்கியது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர். உக்ரைனின் தரைப்படைகளுக்கு தலைமை தாங்கி வந்த கர்னல் ஜெனரல் அலெக்சாண்டர் சிர்சி ஆயுதப்படைகளின் தளபதியாக பதவி உயர்வு. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பயிற்சியின் போது ஃபைன் பள்ளத்தாக்கில் ஹெலிகாப்டர் மோதி விபத்து. 5 கடற்படை வீரர்கள் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் இவெர்னில் உள்ள ரயில் நிலையத்தில் 14 பயணிகள் மற்றும் ஒரு கண்டக்டருடன் நின்று கொண்டிருந்த ரயிலை கடத்திய மர்ம நபர் சுட்டுக் கொலை. பணைய கைதிகளை அதிரடியாக மீட்ட காவல்துறையினர். தென்கொரியாவுடன் தூதரக உறவை தொடரவோ பேச்சுவார்த்தை நடத்தவோ விருப்பம் இல்லை. தொடர்ந்து ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் தென்கொரியாவை அழித்து விடுவோம் என வடகொரியா தலைவர் கிம் ஜாங் மிரட்டல். ஆப்கானிஸ்தானில் பூமிக்கு அடியில் 115 கிலோமீட்டர் ஆழத்தில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகி உள்ளதாக தகவல். ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்தில் கிரிண்டாவிக் நகரில் 3வது முறையாக வெடித்து சிதறிய எரிமலை. எரிமலை வெடிப்பு காரணமாக ஐஸ்லாந்து மக்கள் பதற்றம். முதுகு வலி காரணமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான அடுத்த 3 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் விளையாட மாட்டார் என தகவல். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் 1-1 என்ற நிலையில் சமன். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சாதனை படைத்த இலங்கை வீரர். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்த முதல் இலங்கை வீரர் என்ற சாதனையை படைத்தார்
பதும் நிசாங்கா. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் T20 போட்டியில் 11 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி. ஆட்ட நாயகன் விருது பெற்றார் ஆஸ்திரேலிய அணி வீரர் டேவிட் வார்னர். நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். விராட் கோலி அனுஷ்கா தம்பதிக்கு இரண்டாவது குழந்தை பிறக்க உள்ளதாக என யூடியூப் சேனலில் நான் சொன்னது தவறான செய்தி என APT வில்லியர்ஸ் தகவல். ஐரோப்பிய மகளிர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடருக்கான தகுதி சுற்று போட்டியில் இஸ்ரேல் அணி வீராங்கனைகளுடன் கைகுலுக்க அயர்லாந்து அணி வீராங்கனைகள் மறுப்பு. சவுதி அரேபியாவின் ரியாத் சீசன் கப் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி ரொனால்டோவின் அல் நாசர் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை வென்றது அல் ஹிலால் அணி. என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம். உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. பெரிய இயக்குநர்களின் அறிமுக படங்களில் பணியாற்றி உள்ளேன். குறிப்பாக வெற்றிமாறன், அட்லி, AL விஜய் போன்ற இயக்குநர்களுடன் பணியாற்றுவது மிகவும் பிடிக்கும் என இசையமைப்பாளர் GV பிரகாஷ் பேச்சு. விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நடிகர் அதர்வாவின் சகோதரர் ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர் இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு நிறைவு. படத்தின் பெயர் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் விரைவில் வெளியாகும் என தகவல். இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் சியான் 62 படத்தில் நடிகர் SJ சூர்யா இணைந்து உள்ளதாக படக்குழு தகவல். லால் சலாம் திரைப்படம் வெளியானதையொட்டி சென்னை ரோகிணி திரையரங்கில் ரூபாய் 3 லட்சம் செலவில் நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்களால் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான மலர் கட் அவுட். ஆந்திராவில் ரீரிலீஸ் ஆன பவன் கல்யாணின் திரைப்படம் திரையரங்குகளில் காகித குப்பைகளை தீயிட்டு கொளுத்தி ஆபத்தான முறையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். தை அமாவாசையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை, திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம். காய்கறி வியாபாரத்தில் கலக்கும் 2 சிங்க பெண்கள் அசத்தல் குறித்து இன்றைய ஜெம் சிறப்பு பார்வையில் காண்போம். விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை நேரடி கொள்முதல் செய்து விற்பனையில் அசத்தும் சகோதரிகள். சொந்தமான டாடா AC வாகனத்தில் சந்தைகளில் விற்பனை. கூட்டு குடும்பமாக காய்கறி வியாபாரத்தில் கலக்கும் 2 சிங்க பெண்களின் அசத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த கலிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயி சுந்தசேரன் கந்தா தம்பதி. இவர்களுக்கு மகள்களாக பிறந்தவர்கள் அக்கா அபிராமி, தங்கை அரிசிலாங்குமாரி, மகன் ஆறுமுகம் ஆகிய 3 பிள்ளைகள் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வருகின்றனர். மகள்கள் இருவரும் வெவ்வேறு கிராமங்களில் திருமணமாகி கணவருடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அக்கா தங்கை இருவரும்
தனது தாயார் வீட்டில் வசித்து வந்த நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நினைத்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம பகுதியில் நாம் வாழ்வதால் விவசாயிகளிடமிருந்து காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி விற்பனை செய்ய முடிவு செய்தனர். இதற்காக வங்கி உதவியுடன் பணம் பெற்று டாடா ஏசி வாகனம் வாங்கியுள்ளனர். டாடா ஏசி சொந்தமாக 2 பேருமே சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம். இதுமாதிரி தோட்டப்பயிர்கள் அங்கங்கே வெளியில் இருக்கிறதுலாம் வாகனங்களை தாங்களே இயக்க நினைத்த அரிசிலாங்குமரி இதற்காக ஓட்டுநர் உரிமமும் பெற்றுள்ளார். எடுத்துகிட்டு போகிறோம். நான் தான் டாடா ஏசி டிரைவரு. நானே சொந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த ஊரில் வியாபாரம் பண்ணிட்டு வரேன். டாடா ஏசி வாகனம் மூலம் சுற்று வட்டார கிராமங்களான களிக்குளம், ராமநாதபுரம், கானலாப்பாடி, கனபாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் விளைநிலங்களுக்கே சென்று காய்கறிகளை கொள்முதல் செய்து வருகின்றனர். பின்னர் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட காய்கறிகளை திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்ட எல்லையில் அவலூர்பேட்டை, வளத்தி, செஞ்சி, பூதமங்கலம் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள வார சந்தைகளில் சென்று பொதுமக்களுக்கு நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட காய்கறிகள் உடனடியாக சந்தைப்படுத்தப்படுவதால் காய்கறிகள் வெயிலில் வதங்காமல் தரமாக பொதுமக்களுக்கு சென்றடைகிறது. அது மட்டுமல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்வதன் மூலம் இடைத்தரகர்கள் இல்லாத காரணத்தினால் பயனடைவதுடன் சந்தை மதிப்பை விட குறைவான மதிப்பில் காய்கறிகள் விற்பனை செய்வதால் அதிக அளவு விற்பனை நடைபெறுகிறது. இதனால் மனநிறைவும் போதிய லாபமும் கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் அபிராமி மற்றும் அரிசிலாங்குமரி சிங்கப்பெண்கள். டாடா ஏசி சொந்தமாக 2 பேருமே சேர்ந்து தான் வாங்கியிருக்கோம். இதுமாதிரி தோட்டப்பயிர்கள் அங்கங்கே வெளியில் இருக்கிறதுலாம் தோட்டக்காய்கள்லாம் வாங்கின்னு வந்து சந்தைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நான் தான் டாடா ஏசி டிரைவரு. நானே சொந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்தந்த ஊர்லேயும் வியாபாரம் பண்ணிட்டு வரேன். இதுமாதிரி 5-6-7 நாளுமே அந்தந்த ஊர்லேயும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து வியாபாரம் பண்ணிவிட்டு எங்களுக்கு போதுமான சம்பளம் லாபம் இதிலே கிடைக்கிது, பரவாயில்ல. விவசாயிகளுக்கும் வேலையில்லா இளைஞர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த சகோதரிகளின் தன்னம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு அனைத்து பெண்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. மீண்டும் அடுத்த ஜெம் சிறப்பு பார்வையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை செய்தியாளர் கோவிந்தராஜ், ஒளிப்பதிவாளர்கள் ராமகிருஷ்ணன், சிவசக்தி, படத்தோப்பு தட்சிணாமூர்த்தி, பின்னணி குரல் எழுத்தாக்கம் ஜெயக்குமார் முத்து மற்றும் கருத்தாக்கம் சீதாபதி. நன்றி, வணக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.